தங்கமயில் ஆரம்பத்துலேருந்து பொய் சொல்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் வந்து இந்த குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்க யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற நிலைமையில் இப்போ லைட்டாக வந்து சந்தேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அது காரணம் தங்கமயிலே தான். மாற்றி பேசுகிற குடிச்சிருக்கியானி அப்படின்னு கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் வந்து ஏகப்பட்ட பொய்களை அள்ளி தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து இவங்க இந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கெலாம் போகும்பொழுது குடும்பத்தையே ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் ஆர்டர் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா தங்கமயில் தான் ஆர்டர் பண்ணாங்க. அப்போல்லாம் ஹோட்டலில் சாப்பிடும்பொழுது ஒன்றும் அவங்களுக்கு பெருசாக தெரில. ஆனால் வீட்டுக்குள்ளார ஒரு போண்டா வாங்கிட்டு வரும்பொழுது வந்து என்னென்னா வந்து அது ஒன்றும் சரியில்லை அப்படின்னு மீனா வாங்கிட்டு அந்த போண்டாவை யாரையும் சாப்பிட விடாமல் செஞ்சாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வந்து தேட்டருக்கு மட்டும் வந்து போயிட்டு அங்கே சிப்ஸு பாப்கார்னு கூல் ட்ரிங்க்ஸ்னு வந்து அங்கே போய் சாப்பிட்லாம். அது என்ன சாப்பாடு எப்படி செஞ்சுருப்பாங்கிறத பற்றி கவலைப்பட தேவையில்லைங்கிறாங்க. இதில் வர பணத்தை பற்றி செலவழிக்கவே மாட்டேன்னவங்க இப்போ செலவழிக்கிறது, அது சினிமா தேட்டருக்கே போனதில்லை அப்படிங்கிறவங்க டிக்கெட் புக் பண்ணுற ஆப் வச்சுருக்கிறது அப்படின்னு பல பொய்கள் அவங்க சொல்கிறத சீக்கிரமாகவே சரவணனே உணர்ந்து ஏமா நீ நிறைய பொய் சொல்கிற மயிலினி அப்படிங்கிறத கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. பாண்டியனும் அதே சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்புகளும். இந்த பொண்ணு நிஜமாவே நல்ல பொண்ணு தானா, தங்கம் தானா, இல்லை